നമ്മളിവിടെ ഒരു അമ്രാംപാളയം ഭാഗത്താണ് ഉള്ളത്. അമ്രാംപാളയത്ത് സ്ഥിതി ചെയ്യുന്ന പൊള്ളാച്ചി ഭാഗത്ത് സ്ഥിതി ചെയ്യുന്ന പേരെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ മണികണ്ഠൻ എന്ന ആള്. അദ്ദേഹം സ്ഥിരം വലിയ അമ്രാംപാളയം ഈ ദർഗയിലേക്ക് പോകുന്നുണ്ട്. അവിടെ എന്താണ് അവിടെ உள்ளதுன்னு പറഞ്ഞു. அங்கே என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அம்பராம்பாளையத்துல அங்கே என்ன போறோம், சாமி கும்பிட்றோம், சுற்றி வர்றோம், தர்கா சுற்றி வர்றோம், சாமி கும்பிட்றோம், அப்புறம் சிறகடிக்கிறாங்க, சிறகடிக்க அப்புறம் சுற்றி சமாதியெல்லாம் சுற்றி வர்றோம். அப்புறம் பேய்கள்லாம் கொஞ்சம் ஆடுது, ஐயோ ஐயோன்னு சத்தம் வச்சு ஆடுது, விட்டுறலான்னு சொல்லுது, அவ்வளோதானுங்க. அப்புறம் நம்ம சாமி கும்பிட்றோம், காசு போடுறோம், காசை பிடுங்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 700 வீடு 800 வீடும் சிறகடிச்சு விட்டு போட்டு இப்போ 100 ரூபா கேட்குறாங்க, உள்ள 150 கேட்குறாங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த எலுமிச்சம்பழம் அப்புறம் தண்ணி பாட்டில் அதை எதையும் போட்டு திண்ணீர் பாக்கெட்டு போட்டு 700 வீடு 800 வீடுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் அங்கே வர்றாங்க, நிறைய போகிறாங்க. எல்லா மக்களும் காசெல்லாம் ரோட்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை, காசெல்லாம் பிடுங்க மாட்டாங்க யாருமே. ஒரு மனிதாபமான நடப்பில் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பயங்கர இதாகிடுச்சுங்க. இப்போ சிவன் கோயில், ஐயப்பன் கோயில், முருகன் கோயில் எல்லா பக்கம் காசு பிடுங்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் தான் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் என்ன பண்றாங்களோ அதை இங்கே பண்றாங்க. இது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போனவங்க கிட்ட போய் அங்கே கும்பிட சொல்றாங்க, பண்றாங்க. ஆமாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்குது பொள்ளாச்சியில. அப்புறம் நம்ம இப்போ இங்கே தர்காவில் பார்த்தீங்கன்னா கவுரு மந்திரிச்சு தர்றாங்க, தண்ணி மந்திரிச்சு தர்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. நம்ம ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம இப்போ ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோதானுங்க. സഹോദരങ്ങളെ, കുന്തും ഖൈറുൻ ഉമ്മ എന്നറിയപ്പെടുന്ന മുസ്ലിം സമൂഹത്തിൽ വന്ന ഏറ്റവും വലിയ ബിദഅത്താണ് ഇതുപോലെ